வெல்கம் பேக் டு நவீனா டைரிஸ். இப்போ லஞ்சுக்கு சிம்பிளான முள்ளங்கி சட்னி, ரசம், தக்காளி ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நான் 2 முள்ளங்கி எடுத்துகிட்டு கட் பண்ணி நல்லா ஆயிலில் வதங்கணும். முள்ளங்கியோட ஸ்மெல்லெல்லாம் போகணும். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி, நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினது வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் ஆட் பண்ணது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வதங்கினது கடலப்பருப்பு, உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட நான் உளுந்து இல்லை, அதனால் ஆட் பண்ணல. நெக்ஸ்ட் சீரகம், தக்காளி. முள்ளங்கி சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறதே கொத்தமல்லி தழை தான். நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை, தேங்காய், புளி, இது ஆறட்டும். நெக்ஸ்ட்டு ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். தக்காளி, பூண்டு, சீரகம், குருமிளகு, மஞ்சள்தூள் அரைச்சிக்கலாம், பச்சையை அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணி வானவில் வச்சுக்கலாம். சூடானதே ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானது கடுகு, பூண்டு, கருவேப்பில், வரமிளகா நல்லா வதங்கினது நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம், பெருங்காயத்தூள். நெக்ஸ்ட்டு சட்னி அரைச்சிக்கலாம். முள்ளங்கி சட்னி ஆறிடுச்சு, அரைச்சி வச்சுக்கலாம். அவ்வளோதான், 10 மினிட்ஸில் ரசம் முள்ளங்கி சட்னி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிம்பிளான ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கோ சிம்பிளாக என்ன ரெசிபி பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அது சிம்பிளாக 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸு சமைச்சு வீடியோ போடுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் ஓவர் கொடுக்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.